ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1/4 மூடி தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா ட்ரை ஆகிட்டு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்திங்கன்னா இதோட ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு அப்புறம் இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. பால் காஞ்சதும் இதில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பால் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைட்டும், அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா ஆறியிருக்குங்க. அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்குங்க. பாருங்கள், சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. நம்ம பால் எடுத்த அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததுமே இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்துட்டு எடுத்துக்கலாங்க. இது சட்டுன்னு கெட்டியாயிடும், அதனால் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு கடாயில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து வருங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு கடாயில் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறுனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு கையில் கொஞ்சமாக நெய்யில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை பால் ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்ட அப்புறம் உள்ளங்கையிலேயே லைட்டாக நெய்யில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது இதை உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காவில் ஸ்வீட்டை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸ்வீட்டில் எல்லா பக்கமும் தேங்காய் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டையும் இந்த தேங்காவில் டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா ஸ்வீட்டையும் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் வச்சுக்கலாங்க. இந்த ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கையில் எடுத்து நழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.